வணக்கம், நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன். பிசுராந்தையார்னு ஒரு புலவர் இருந்தார். இந்த பிசுராந்தையார் ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன். கோப்பெருஞ்சோழன்னு சொல்லி இவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே கிடையாது. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க, கேட்டாங்க. அதனால தன்னுடைய நண்பர்னு சொல்லி கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையரை பற்றி சொன்னார். பிசுராந்தையர் அதே மாதிரி கோப்பெருஞ்சோழனை பற்றி பேசினார். இவருடைய நட்பை பற்றி இன்னொரு நாள் பார்ப்போம். இந்த பிசுராந்தையாருக்கு வயசானதுக்கு அப்புறமும் தலை நரைக்கவே இல்லை. இன்னைக்கு பல பேர் கொஞ்சம் வயசானோன்னே டை அடிச்சுக்கிறாங்க, இளமை தோற்றத்தோடு இருக்குன்னு நினைக்கிறது மனித இயல்பு. ஆனால் இவருக்கு அப்படிலாம் டை அடிக்க வேண்டிய தேவையே இல்லை. நல்ல கருன்னு முடி இருந்தது. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கருகருன்னு முடி இருக்குன்னு. அவருக்கு அதை சொன்ன காரணங்கள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமான காரணங்கள். அதாவது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு எது எதெல்லாம் உதவுது அப்படிங்கிறத பற்றி அந்த காலத்தில் நம்முடைய புலவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்றாரு, யாண்டு பலவாக நரையில் ஆகுதல் யாங்கு ஆகியர். இத்தனை நாளாச்சு உங்களுக்கு நிறைய இல்லையே, எப்படி இது நடந்தது அப்படின்னு எல்லாரும் கேட்குறீங்க. என வினவுதீர் ஆயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். என் மனைவி இறந்து போயிட்டாங்க, ஆனால் அவங்க உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியவதியா, எங்கள் எல்லோருக்கும் நல்லவங்களா, எங்கள் எல்லோருக்கும் உதவிகள் மற்ற எல்லா விதமான பணிவிடைகளும் செய்து எங்களுடைய அன்பை பெற்றவராக இருந்தார். சரி, மக்களும் அதே மாதிரி இருந்தாங்க. யான் கண்டனையர் என் இளையரும், எனக்கு சொந்தக்காரங்க, என்னுடைய இளையவர்கள் அது மாதிரி இருந்தாங்க. இதெல்லாம் தவிர வேந்தனும் என்னை ஆளுகின்ற அரசனும் அல்லவை செய்யான் காக்க அதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. இதுதான் முக்கியம். நான் மட்டும் சட்டத்தை மதிச்சு நடக்கிறவனா இல்லை. என்னுடைய மன்னன் யாருக்கும் தீங்கு செய்யாதவனா இருந்தான். என்னுடைய சுற்றத்தார் எல்லாரும் என்கிட்ட அன்பு பாராட்டினவங்களா இருந்தாங்க. என்னுடைய ஊர்ல பல சான்றோர்கள் இருந்தாங்க. அவர்கள் சான்றோர்கள் என்று அறியும் தன்மை எனக்கு இருந்தது. அவர்கள் உரைக்கும் உரையை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கும் பண்பு எனக்கு இருந்தது. இப்படி இருந்தால் உங்களுக்கும் தலை நரைக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல முக்கியமான செய்தி என்ன சொல்ல வர்றாரு, ஒரு தனி மனிதன் மட்டும் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது. ஒரு குடியே, ஒரு ஊரே, ஒரு நாடே நல்ல நாடாக இருப்பதற்கான சூழ்நிலை உருவாக வேண்டும். அந்த சூழ்நிலை உருவாவதற்கு வேந்தனுடைய ஆட்சி மிக மிக முக்கியம். எல்லாரும் நல்லவங்க, வேந்தன் கொடுங்கோலனா போயிட்டான்னா அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? அதனால சுற்றுப்புற சூழ்நிலை என்பது நம் அனைவரிடையும் இருக்க வேண்டிய நல்ல கருத்துக்களை பொறுத்தது. அப்படி இருக்கும் பொழுதுதான் நாட்டில் அனைவருமே மேன்மையுறு மக்களாக, நிம்மதியான மக்களாக வாழ்வார்கள் அப்படிங்கிறது உண்மை. இதைத்தான் பிசுராந்தையார் ரொம்ப சுருக்கமான மொழியில ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். வணக்கம்.